இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே இந்த இறைவார்த்தையின் முன்னால் அமர்ந்து முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக தயாராகி கொண்டிருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். இவர்களுடைய செவிகளை திறந்துவிடும், இதயத்தை திறந்துவிடும். உம்முடைய உயிருள்ள வார்த்தை இவர்களுடைய இதயத்தில் இருக்கட்டும், இவர்களுடைய இதயத்திற்கு உரமாக இருக்கட்டும், இவர்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தையின் வெளிச்சத்திலே, இந்த இறைவார்த்தை தருகின்ற ஒளியிலே இந்த மக்கள் நடந்து ஒளியின் மக்களாக இருப்பார்களாக, உம்முடைய பிரசன்னத்தை தாங்கிய மக்களாக இருப்பார்களாக, உம்முடைய தூய ஆவியை சுமந்து செல்லுகின்ற மக்களாக இருப்பார்களாக. உம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்போரே புதிய ஆற்றல் பெறுவர். கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே செல்வர். அன்னோர் ஒருவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். கடவுள் தந்த ஒரு சிறகு இருக்குமானால் கழுகுகள் போல் உயர உயர செல்ல முடியும். அது கடவுள் தந்த சிறகு. ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம். வாழ்க்கையில் களைப்படைந்து சோர்ந்து போய் உயரே செல்ல முடியாமல், இறக்கை விரித்து பறக்க முடியாமல் சோர்வடைந்திருக்கின்றவர்கள், வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து போயிருக்கின்ற எனது சகோதரர்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் புதிய ஆற்றல் பெறுவீர்கள். கழுகின் சிறகில் தண்ணீர் நனைந்தாலும் சில நொடிகளில் அதனை உதறி தள்ளிவிட்டு மீண்டும் மீண்டும் மேலே பறக்கக்கூடிய சக்தி பெற்றது அது. கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் துன்பங்கள், துயரங்கள், கண்ணீர், கவலை, கடன், நோய் போன்றவை வந்தாலும் அதிலிருந்து எழும்பக்கூடிய சக்தியை, ஆற்றலை கடவுளிடமிருந்து பெறுவார்கள். அப்படிப்பட்ட சிறகுதான் நம்பிக்கை சிறகு. சில கசப்பான அனுபவங்கள், பிறரின் ஏச்சு பேச்சுக்கள், துரோகங்கள், கடன் சுமைகள், தீராத நோய்கள், இவை நம்மை பற்றி பிடித்து பறக்க விடாமல் அது சிறகில் அடைத்துக் கடவுள் நம்பிக்கையில் வாழ்பவர்கள் இதை உதறி தள்ளிவிட்டு பறந்து செல்வார்கள். எனவே நம்பிக்கை இருக்கின்றவர்களால் மட்டும்தான் அதை உதறி தள்ளிவிட்டு பறக்க முடியும். மற்றவர்களால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அந்த உதறி தள்ளுகின்ற சக்தியை தருபவர் கடவுள். உதறி தள்ளுகின்ற சக்தியை தருவது கடவுள் நம்பிக்கை. எனவே இந்த நாளிலே கழுகின் சிறகை போல புதிய ஆற்றல் பெற்று உயரே உயரே பறப்பதற்கான ஆற்றலை கடவுளிடமிருந்து கேட்போம். இந்த இறைவார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.